அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடந்த 2 மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நிலை நன்றாக இருக்கிறது. கோச்சாரத்திலே சுக்கிரன் ராசி கட்டத்திலிருந்து 5வது கட்டம் வரை 5 ராசி சஞ்சாரம் செய்யும் வரை சுக்கிர பகவான் பெரிய அளவு நன்மையை கொடுப்பார். கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது சுக்கிரன் கெடுபலனை கொடுப்பார். கடந்த 2 மாதமாக சுக்கிரனுடைய நிலை விருச்சிக ராசி என்பதற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கடந்த ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி முதல் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் 17ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் யார் என்றால் அஷ்டமாதிபதி. 8 கூடையவர் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது அதிக அலைச்சல், பண நஷ்டம். 8ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு, பிரஷர், மூக்கு தொண்டை பிரச்சனை, சளி, இருமல், கை காலில் பிப்பு, அரிப்பு, சேற்று புண், இந்த மாதிரிலாம் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுத்தியிருப்போம். சனி பகவான் பார்வையில் புதனாக வரும்போது ஒரே மனக்குழப்பம், ஒரே அலைச்சலாக இருக்குது அப்படின்னு விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு தெளிந்த முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பதை காண முடிகிறது. ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். நவகிரகங்களில் அசுர குரு, கலத்தரக்காரகன். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சிவானத்திலிருந்து கொஞ்சம் சாய்வான, கொஞ்சம் கீழே சாய்வான கோணத்தில் சுக்கிரனை தரிசனம் செய்யலாம். சுய ஒளி கிரகம் சுக்கிரன். புதனை எல்லோருமே தரிசனம் செய்வது கடினம். கடலோரத்தில் இருப்பவர்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு புதனை தரிசனம் செய்யலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 30/12/2024 அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழோடப்படி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 30 நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் கும்பராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி 1/1/2025 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். 19/1/2025 அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஒரு 18 நாட்கள் மட்டும் தனுசு ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டில் கலத்தராதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியின் அவஸ்தைகள் குறையும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். பிரிந்து இருந்த நண்பர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். 4வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். அல்லது வண்டி வாகனங்களில் ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யலாம். புதிய வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், வீட்டில் பராமரிப்பு வேலைகள் செய்யலாம். அசையும் அசையா சொத்துக்கள் வழி விருச்சிக ராசி என்பதற்கு தன லாபம் உண்டு. 4ஆம் வீட்டிலே சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது
வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், கனரா வாகனங்கள், பஸ்ஸு, லாரி, இப்படி வந்து வண்டி வாகன ஓட்டுநர்கள், முதலாளிகள் அடுத்த ஒரு மாதம் விருச்சிக ராசினர்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணலாம். குடும்பத்தில் வந்து சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் புது வீடு குடி போகலாம். நண்பர்கள் உறவினர்களுடைய உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த 30 நாட்களில் விருச்சிக ராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்க நகை, பட்டு புடவை, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பதற்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்துகிறார். சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்ல. அர்த்தாஷ்டம சனியின் கொடூர பார்வையிலிருந்து அடுத்த ஒரு மாதம் விருச்சிக ராசி என்பதற்கு விலக்கு உண்டு. 4வது வீட்டிலே சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பணம் செலவு செய்து அளவற்ற மகிழ்ச்சி அனுபவிக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டிலே மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் புதன் சஞ்சாரம் செய்வார். ஜென்ம ராசியிலிருந்து அஷ்டமாதிபதி 2வது வீட்டிற்கு வரும்போது புதனுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழும். பயண அலைச்சல்கள் குறையும். பணம் வந்து வெளியில் யாரிடமாவது கொடுத்திருந்து வராத பணம் அடுத்த 18 நாட்கள் புதன் வந்து அந்த பணத்தை வாங்கி தரக்கூடிய அமைப்பு உண்டு. இன்சூரன்ஸ் மூலம் வண்டி வாகன விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். இதுவரை சேமித்து வைத்திருந்த பணம் எதிர்பாராத செலவுகள் வரும். அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து செலவு தான். அதே மாதிரி தங்கம் 1 பவுனோ 5 பவுனோ 10 பவுனோ தங்கம் வாங்கினாலும் செலவு தான். இந்த மாதிரி வந்து சுப செலவு 2ஆம் வீட்டில் புதன் வரும்போது ஏற்படுத்துவார். விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதனாக இருக்கும்போது லாப நோக்குடன் நீங்கள் வந்து பேசி உங்கள் வேலை தொழிலில் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு முறைஞ்சிக்கிட்டு விசனம் பிடிச்சி இருந்தீங்கன்னா லாபம் குறையும், பணம் வந்து செலவாகும். தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை குறை சொல்லுவாங்க, அல்லது எல்லா வேலையும் உங்களை பார்க்க விட்டுருவாங்க. தேவையில்லாத பயம் பதற்றத்தை விருச்சிக ராசி என்பவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. தனஸ்தானத்திற்கு புதன் வரும்போது மனைவி, குழந்தைகளால், நண்பர்களால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டு. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் கடக ராசியிலே தை மாதம் 5ஆம் தேதி வரை வக்கர நேசகதியில் சஞ்சாரம் செய்கிறார். உடல் வந்து பலவீனமாக சோர்வடையும். சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். நேரம் தவறி ஒரு வேளை சாப்பிடுவது, 2 வேளை சாப்பிடுவது, இப்படி வந்து சாப்பிடக்கூடாது. வேலைக்கு சாப்பிடுங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. மது போதைக்கு அடிமையாகாதீர்கள். தை மாதம் 5ஆம் தேதி 8வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். அவர் வந்து வக்கரகதியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரத்தம் சார்ந்த உபாதைகளை ஏற்படுத்துவார். ப்ரெஷர் வந்து டிகிரி வந்து அதிகமாக வந்து கோவப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கும்போது ஓய்வில்லாமல் நீங்கள் வந்து மற்றவர்களுக்காக உழைப்பதை குறைத்து கொள்வது நல்லது. அடுத்த ஒரு மாதம் சுக்கிரனுடைய நிலை நன்றாக இருக்கிறது. 100க்கு 80%
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டு, பண வருவாய் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.